அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்போது துலாம் ராசி துலாம் லக்னம் 2024 ஆண்டிற்கான ஜோதிட பலனை பார்க்க போகிறோம். இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 என 3 பாதங்களும், மொத்தம் 9 பாதங்கள் உள்ளன. இப்போது முதல்ல இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரங்களை பார்க்கும்போது, சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்னு பார்க்கும் பொழுது, இந்த 2024 ஏப்ரல் மாதம் முன்னால் வரைக்கும் ஒரு 3 மாதங்கள் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்கனவே வருமானத்தில் ஒரு பிரச்சனைங்கிறது இருக்கும். அது கொஞ்சம் அதே போல் ஒரு மார்ச் மாதம் வரைக்கும் அவர்களுக்கு அதே நிலை வருமானத்தை எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் பிரச்சனைக்குரிய வருமானமாகத்தான் இருக்கும் வருமானத்தில். அதே போல் யாரிடம் பேசும் பொழுது கவனமாக பேசுங்கள். மார்ச் மாதம் வரைக்கும், ஏப்ரல் மாதத்துக்கு முன்பாக வரைக்கும் பேச்சில் கவனம் தேவை. ஏன்னா உங்களுடைய பேச்சே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் வேலை செய்யும் இடங்களில் உங்களுக்கு வேலையின் மூலமாக மிகுந்த அழுத்தங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு 3 மாதங்கள் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கத்தான் செய்யும், மார்ச் வரைக்கும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்களில் எதிரிகளால் தொல்லைங்கிறது இருக்கும். உங்களை வம்பிழுக்கிறது, சண்டைகளுக்கு வர்றது, அந்த மாதிரி பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் கண் சம்மந்தப்பட்ட கண் கோளாறு, அந்த மாதிரி கண்களை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. தினமும் நல்லபடியாக அதை பராமரிச்சுக்கோங்க. அதற்கான வழிமுறைகளை பின்பற்றி கண்களை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அதுவே ஏப்ரலுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானத்தில் ஒரு நல்ல நிலைமை உருவாகிறது. நல்ல ஒரு சுகமான நிலைங்கிறது வந்துடும். முதல்ல இருந்த அந்த பிரச்சனைக்குரிய அந்த நிலைமைங்கிறது வருமானத்தில் சீராக மாறி கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துடும். அதே போல் உங்களுடைய துணைவியார் மூலமாக, அது ஆணோ பெண்ணோ, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆணாக இருந்தால் பெண்ணாகவோ இல்லை பெண்ணாக இருந்தால் ஆணாகவோ, கணவன் மனைவிக்கோ இல்லை மனைவி கணவருக்கோ வருமானங்கிறது, உதவிகரமான வருமானங்கிறது அவங்க மூலியமாக உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும். வருமானத்தில் அவங்களும் வேலைக்கு போய் உங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டமும் உருவாகும். உங்களுக்கும் வருமானத்தில் நல்ல நிலை உண்டு. இளைய சகோதரர், அதாவது தம்பி தங்கைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட சண்டை போட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம், சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அவங்க சண்டையிட்டாலும் நீங்கள் பதில் பேசாமல் அமைதியாக ஒதுங்கிக் கொள்ளுங்கள். சண்டை உருவாவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. அவங்க உங்களை வழிகட்டாயம் சண்டைக்கு இழுத்தாலும் நீங்கள் பேசாமல் ஒதுங்கி அமைதியாக சென்று விடுங்கள். ஏன்னா இரத்த உறவுகளுக்குள் சண்டையிடுவது வாழ்க்கையில் முயற்சியும், நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியும் ஜெயிக்காது, வளர்ச்சியில் உயர்வும் கிட்டாது. இரத்த உறவுகளை பழிப்பது நமக்கு நாமே நம்மை பழிப்பதற்கு சமம். ஸோ இரத்த உறவுகளுடன் சண்டையிடாமல் ஒதுங்குவது நல்லது. அதே போல் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்ததுக்கு மேலே உங்களுக்கு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இன்க்ரிமெண்ட்டுங்கிறது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நிச்சயமாக ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அவங்களுக்கு அதற்கான நிகழ்வுகளும் ஏற்படும். கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நல்ல நிலை உண்டு. ஒரு 3 மாத காலம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பேச்சில் கவனம் தேவை. கண்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் ஒரு 3 மாதத்திற்கு. அதே போல் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உறவுகளுடன் மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தம்பி தங்கைகளுடன் கொஞ்சம் கவனமாக உறவுகளுடன் நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 3 முக்கியமான விஷயங்களை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4 பாதம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா வரக்கூடிய 2024 ஆண்டில் ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னா, கொஞ்சம் எதிரிகளால் எதிரி தொல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாதகருக்கு இருக்கத்தான் செய்யும். அதே போல் கடன் வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஜாதகருக்கு ஏற்படும். அந்த மாதிரியான மனநிலை ஜாதகர் இருக்கும். கடன் வாங்குவதற்காக ஜாதகரே முயற்சியும் செய்வார். மனம் நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறாரு ஜாதகர்.
அது அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது ஜாதகருக்கு நல்ல ஒரு உயர்வை தரும். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது அவங்களுக்கு நல்ல பாக்கியத்தை தரும். தந்தை இருந்தால் தந்தையிடம் தினமும் ஆசீர்வாதம் வாங்கி செல்லுங்கள். தந்தையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். அதே போல் குடும்பத்தின் மீது அதிக அன்புங்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தின் மீது அன்புங்கிறது அதிகமாக இருக்கும். குழந்தைகள் மீது அதேமாதிரி குழந்தை இருந்ததுன்னா குழந்தைகள் மீது நல்ல அக்கறை இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்புங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நீங்கள் குழந்தையாக இருக்க சுவாதி நட்சத்திரத்தில் இருக்க பள்ளி மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிப்புங்கிறது மனதிற்கு பிடித்த படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் சூழல் உள்ளது. அதே போல் இந்த குழந்தைகள் அதுவே இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு சுகத்தன்மையும் இருக்குது. அதே போல் பேச்சில் ஒரு நல்ல இனிமையான பேச்சுங்கிறதும் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதற்கு முன் இருந்த மாதிரி இருக்காது, நல்ல அமைப்பிலேயே இருக்கும். அதே போல் கடன் வாங்கி விரயம் பண்ணக்கூடிய தன்மையும் உங்களுக்கான சூழல் உண்டாகும். கடன் வாங்கி விரயம் செய்வது, கடன் வாங்கி விரயத்திற்கும் பண்ணக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அது என்ன கடன் வாங்கக்கூடிய தன்மை வந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கடன் வாங்காமல் முடிந்தவரை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக எடுத்துக்கொள்ள இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. வேலை அல்லது தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை செய்பவர்கள் வேலையில் நடக்கக்கூடிய இடத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வேலையின் மூலமாக ஒரு தீராத பிரச்சனை சந்திப்பதற்கான காலமும் உண்டு. தொழிலையும் ஒரு தீராத பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். வேலையில் இருப்பவர்கள் மிக கவனமாக இருங்கள். தொழில் செய்பவர்களும் ஒவ்வொரு அடியும் நிதானமாக எடுத்து வையுங்கள். கவனமாக இருப்பது மிக நல்லது. தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒரு மந்தமான நிலை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். மந்த நிலையில் தான் இருக்கும். வேலையும் ஒரு சாதாரண ஸ்லோ ப்ராசஸில் தான் இருக்கும். வேலை செய்பவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மறைமுகமாக தீராத பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதே போல் மருத்துவம் சார்ந்த செலவுகள், உடலை கவனித்து கொள்ளுங்கள். அதே போல் உடல் சார்ந்த அதுவும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மருத்துவம் சார்ந்த செலவுகளும் சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய வருடங்களில் இருக்குது. அதனால் உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குளிர்ச்சியான உணவுகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உணவு சாப்பிடும்போது கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகளை கொஞ்சம் தவிர்ப்பதுங்கிறது கொஞ்சம் நல்லது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்கள். அது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்ட உணவுகளை உண்ணாமல் நல்ல ஒரு சத்தான உணவுகளை உண்டு வயிறை நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் முடிந்தவரை அந்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து விசாகம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3 பாதங்கள் எடுத்துக்கும் பொழுது இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த 2024ஆம் ஆண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு இந்த ஆண்டு மிகுந்த அன்பு கொண்டவராக இருப்பார் தன் துணைவியார் மீது. திருமணமானவர்களாக இருந்தால் கணவன் மனைவி மீதோ அல்லது மனைவியாக இருந்தால் கணவன் மீதோ காதல் உணர்வு 24 மணி நேரமும் மனைவி பற்றியும் அவர்களுக்கான சூழல். இந்த வருஷம் மனைவி கணவன் மீதோ மிகுந்த அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தி அவர்களுக்கான நிறைய விஷயங்களை இந்த வருடம் செய்வார்கள். மனைவியை பற்றி அதிகமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆண்டாக இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் இருக்கும். அதே போல் மனம் விரும்பிய விஷயங்களுக்காக முயற்சி செய்வார்கள். அவங்க மனசுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக மிகப்பெரிய முயற்சிகளையும் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எடுத்து வைப்பார்கள். தம்பி மீது மிகுந்த அன்பு கொண்டிருப்பார்கள். இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் தம்பி தங்கைகள் மீது இந்த ஆண்டு அன்புங்கிறது மிக அதிகமாகவே இருக்கும். அதே போல் தந்தையை இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் தந்தையிடம் சென்று ஆசீர்வாதம் பெறுவது அப்படிங்கிறது அவங்களுக்கு
ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். தந்தையிடம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வுங்கிறது கிடைக்கும். ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா, விசாக நட்சத்திரக்காரர்கள் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தந்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்கள். தந்தையிடம் தினமும் ஆசீர்வாதம் வாங்குவது உங்களுக்கு பதவி உயர்வுக்கான ஒரு வழியை தரும். அதே போல் இஷ்ட தெய்வ வழிபாடையும் மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்ல அமைப்பை தரும். இது உங்களுக்கு மார்ச் மாதம் வரை இந்த அமைப்பு உள்ளது. இதுவே ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த விசாகம் நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் மாறுது. இந்த ஒரு 3 காலம் மட்டும் நல்ல அமைப்பில் இருந்துட்டு அடுத்து கொஞ்சம் நிலை மாறுகிறது. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு எடுத்துக்கிட்டோம்னா இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அவங்களே தேடி ஒரு தீராத பிரச்சனையில் போய் மாட்டிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இந்த நட்சத்திரக்காரர்களுடைய எண்ணமும் செயலையும் எங்கேயாவது போய் ஒரு விஷயத்தில் சரின்னு நினச்சி அவங்களே போய் ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடிய சூழல்ங்கிறது ஏற்படும். ஸோ கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் யாரோட விஷயத்திலும் நீங்களும் போய் தலையிடாதீங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வையுங்கள். அதே போல் வண்டி வாகனங்களில் செல்றதில் கவனம் தேவை, மிக கவனம் தேவை. அதேமாதிரி தாயின் மீது இந்த வருடம் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தாய் சம்பந்தப்பட்ட மீது உங்களுக்கு நல்ல அன்பு இருக்கும். அன்பாக பார்த்து கொள்வீர்கள். அம்மாவிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள், அது உங்களுக்கு மிக நல்லது. தாயிடம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஆசீர்வாதம் பெறுவது, பொதுவாகவே தந்தை தாயிடம் ஆசீர்வாதம் பெறுவது நல்லது. ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நீங்கள் தாயிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல் வீடு கட்டணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படும். ஆனால் அது எண்ணமாகத்தான் இருக்குமே ஒழிய மேற்கொண்டு நீங்கள் எந்த அடியும் எடுத்து வைப்பதற்கான கால சூழ்நிலை இந்த ஆண்டு கிடையாது. ஸோ இப்போ ஆசைகள் இருக்கும் மனசில். உங்களுக்கு ஒரு நிறைய பேருக்கு கார் வாங்கணுன்னு ஆசை இருக்கலாம், புதுசாக வண்டி வாங்கணும்னு ஆசை வரும், எதிர்பார்த்துருப்பாங்க இந்த ஆண்டு வருஷம் வாங்கணும்னு. ஸோ வேண்டாம், இந்த வருடம் வாங்கலாம். அப்படி ஒரு வேலை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் உங்கள் பேரில் வாங்க வேண்டாம். உங்கள் மனைவி பேரோ அல்லது கணவர் பேரிலோ அல்லது பிள்ளைகள் பேரிலோ இப்படி மாற்றாக வாங்கி கொள்ளுங்கள். உறவுகளின் பேரில் வாங்கி கொள்ளுங்கள். அதே போல் இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்காக கோயிலுக்காக கொஞ்சம் நீங்கள் விரயம் பண்ணக்கூடிய காலமும் இருக்கிறது. வெளியூர் பயணங்கள், பழையணம் சென்று ஆன்மீக பயணம் செய்யக்கூடிய தன்மையும் உங்களுக்கு கோயிலாக வெளியூர் ஆன்மீக பயணம்ங்கிறது இந்த ஆண்டு நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் போகிறதுக்கு இருக்குது. நிறைய ஆன்மீக பயணங்கள் போய் சாமி கும்பிட்றதுக்கான தன்மைகளும் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படும், சூழல்களும் உருவாகும். அதே போல் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். அவருடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அவருக்கு கரெக்டாக மருந்து மாத்திரை வாங்குறது, செக்கப் பண்ணுறது, இதெல்லாம் மருத்துவம் சார்ந்த செக்கப்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்கள். அவ்வளோதான். அதே போல் குலதெய்வ வழிபாடையும் நல்லா மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை தரும். நீங்கள் வீடு ஏதாவது வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அவர்களிடம் குலதெய்வ வழிபாட்டிற்கு பிறகு எந்த ஒரு புது விஷயத்தையும் செய்வதாக இருந்தால் செய்யுங்கள். அதுவும் உங்கள் பேரில் செய்யக்கூடாது, உங்கள் உறவுகள் பேரில் தான் செய்யணும். இப்போ விசாகம் நட்சத்திரத்திற்கு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பார்க்கும் பொழுது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மரை வழிபடுவது மிக நல்லது. நரசிம்மருடைய வழிபாடுங்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 2024 நல்ல நற்பலன்களை தரும். அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனை வழிபடுவது நல்ல ஒரு பலனை தரும். துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் சென்று துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யலாம். சிவாலயத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை வணங்குங்கள். அதே போல் வாயு பகவானையும் நீங்கள் வணங்கலாம். அடுத்து விசாகம் நட்சத்திரக்காரர்கள் முருகனை வழிபடுங்கள். முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு நல்ல நற்பலன்களை தரும். இப்போது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் பகவானை, நவகிரகங்கள் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை செவ்வாய் அன்று செவ்வாய் ஓரையில் வழிபடுவது நல்ல ஒரு நற்பலனை தரும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள்
செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் சென்று ராகு பகவானை வழிபடுங்கள். அல்லது சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை சென்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலும் நீங்கள் ராகு பகவானை நவகிரக ராகு பகவானை வழிபடலாம். ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் ராகு பகவானை வழிபாடு செய்வதும் நல்ல அமைப்பை தரும். அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் குரு பகவானை வியாழக்கிழமை அன்று சென்று நீங்கள் வழிபடலாம், குரு பகவானை வழிபடலாம். அதே போல் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் குரு ஓரையில் குரு பகவானை நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வழிபடுவது நற்பலன்களை தரும். பொதுவாக இந்த துலாம் ராசி துலாம் நகரக்காரர்கள் வரும் 2024ஆம் ஆண்டு சில்வர் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. வெள்ளி பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பது சம்மந்து. அதே போல் இந்த வெள்ளித்தாள்லாம் போட்ட உணவுகள்லாம் இருக்கும், ஸ்வீட்ஸ் மேலாம் வெள்ளித்தாள்லாம் போடுறாங்க. இப்போ இந்த மேக்சிமம் பால் உணவுகளில் இருக்குது. உங்களுக்கு பால் வகை உணவுகளும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. பால் வகை உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தயிர், மோர் இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல் பால்கோவா இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் இருக்குது. இப்போ இன்றைக்கி பால் வகையான ஸ்வீட்ஸில் தான் இந்த சில்வர்லாம் விட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்திடுங்கள், தொடவே கூடாது. மொச்சை பயிறு முடிந்தவரை உண்ணாமல் இருங்கள். மில்கி ஒயிட், பால் வெள்ளை, மஞ்சள், அதே போல் சில்வர் கலர் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துடுங்க. மில்கி ஒயிட்டு அப்படிங்கிறது பால் வெண்மையும் மஞ்சள் கலரும் இருக்கக்கூடிய ஆடைகளையும் தவிர்த்து விடுங்கள். அது சம்மந்தப்பட்ட உடைகளை அணியாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தராது அந்த கலர். ஸோ இந்த 2 கலர்களை தவிர்த்து விடுங்கள். இப்போது சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு உரிய இந்த நட்சத்திர தெய்வங்களும் அந்த தெய்வங்களுக்குரிய நட்சத்திர காயத்ரி மந்திரங்களும் நம்ம சேனல்லையே தனித்தனி வீடியோவாக இருக்குது. ஸோ உங்களுடைய நட்சத்திரத்திற்குரிய தெய்வ நட்சத்திர காயத்ரி மந்திரத்தை நீங்கள் பார்த்து அந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லி நற்பலன்களையும் இறைவனை வேண்டுகிறேன். ஸோ 2024ஆம் ஆண்டு இந்த காயத்ரி மந்திரங்களை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை வளமாக நலமாக வாழுங்கள். இதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுக்கான பலன்களை தெரிந்து அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கான காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம். சுகமே சொல்க. அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றி.